ஈச்சானாரியில் அமைந்துள்ள ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் ரத்தினம் கல்விக் குழுமத்தின் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்க்கான பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளிடையே விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் ரத்தினம் கல்விக் குழுமத்தின் சார்பாக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது. இதற்கான துவக்க விழா ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் அமைந்துள்ள புதிய புல்வெளி கால்பந்து மைதானத்தில் நடைபெற்றது. ரத்தினம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் மதன் ஏ செந்தில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் டாக்டர் நாகராஜ் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். ரத்தினம் கல்விக் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் மாணிக்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் மையத்தின் இயக்குநர் இந்திய கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர் கல்வி கற்பதோடு விளையாட்டின் அவசியம் பற்றி கூறியவர் விளையாட்டு என்பது ஆரோக்கியம் என்பது மட்டுமின்றி அதில் உள்ள தொழில்முறை பயன்கள் வேலை வாய்ப்புகள் குறித்து பேசினார். நிகழ்ச்சியில் ரத்தினம் கோயம்புத்தூர் FC எனும் கால்பந்தாட்ட கிளப் துவங்கப்பட்டது. இந்த கிளப்பின் வாயிலாக உறைவிட கல்வி மற்றும் விளையாட்டு மையம் வரும் கல்வியாண்டு முதல் துவங்க உள்ளதாகும். மேலும் கல்வியாண்டு 2024-25க்கான மாணவர் சேர்க்கையும் ரத்தினம் கோயம்புத்தூர் FC-க்கான மாணவர் சேர்க்கையும் தொடங்கியுள்ளது. இதில் விருப்பப்படும் பள்ளி மாணவர்கள் பங்கு பெறலாம் என ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்விசார் பயிற்சிகள் மற்றும் வழிமுறைகள் ரத்தினம் கல்வி குழுமத்தின் வாயிலாகும் விளையாட்டு சார் பயிற்சிகள் இந்த எக்ஸலன்ஸ் மையத்தின் வாயிலாகவும் நடைபெறவுள்ளதா மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் தங்களின் திறனை வளர்த்துக் கொள்ள ஏதுவாக இந்த மையம் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள், விளையாட்டு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். இந்த விஷயம் என்னன்னா, இந்த கேம்பஸில் மற்ற எல்லா விஷயமுமே இருக்குது. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பேஷனும் இருக்குது. ஸோ இதை அடுத்த லெவல் கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எல்லா வசதிகளும் இருக்கும், பட் ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப பேர் பெருசாக எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஸ்லோவாக நாங்கள் பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நாள்லேயே இந்த கிராஸ் கிரவுண்டு, இப்படி ஒரு கிராஸ் கிரவுண்டு இருந்தால் ரொம்ப நல்லது சார், ஏன்னா ஃப்யூச்சரில் இனிமேல் ஃபுட்பால் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபுட்பால் அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக ஓகே சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தவர் சேர்மன் சார். ஸோ அதுதான் எனக்கு ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் வின்னர். ஆக்சுவலாக இந்த வருஷம் போன டைம் செகண்டாக இருந்து இந்த டைம் வின்னர் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாலிபால்லையும் பார்த்தீங்கன்னா கபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே போல் டாப் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய யூனிவர்சிட்டியில் நம்மளுடைய காலேஜ் தான். பேஸ்கெட்பால் எடுத்தீங்கன்னா School as professional academy. His playing career as follows. He played for Indian Bank, played for East Bengal Club Kolkata, FC Cochin Kerala, Mahindra United Mumbai. So I was working with the Chennai FC, you know, that ISL club. அதிலிருந்து இது வெளியில் வர்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். குவிட் பண்ணிட்டு நான் இங்கே வந்தேன் அப்படின்னா இருக்கான். ஸோ இந்தியன் ஃபுட்பால் இஸ் க்ரோன் மச் ஹையர் இப்போ. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஸ்போர்ட்டை ஒரு சரிங்க பார்க்கலாம் சார். தான் நான் இந்த இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் every day we could see from our office how this kind of Instagram is going on. So get it done. Please take care of it. Oh yeah, I was telling him like. Yeah, it's awesome.
பழைய ரவுடி பார்த்துங்க, பழைய ரவுடி இவரை பார்த்துங்க சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு விஷயமா நாங்கள் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு ரெஃப்ரியா, ஒரு ஃபிசியோதெரபிஸ்டா, நிறைய ஒரு டீம்னா ஒரு ஃபுட்பால் டீம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 25 பேர் இந்த டீமை சுற்றி இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல்லாம் வந்து நிறைய சான்சஸை நம்ம கொண்டுட்டு வர முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த உங்களால் சிந்திச்சது நன்றி. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இந்த அளவுக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. At this point of time, இன்னும் ஒரு சின்ன ஒரு மேனர் ஒரு ஈவெண்ட் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த எடிட்டர் விஹார் சைஃபா அக்யூவர்ஸ். At the same time, we request our beloved chairman to release the Ratnam Connect with the blessings of the Almighty. இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்போம். செஞ்சு முடிச்சோன்னே wow, we did a great job. Now is the time to invite our beloved chairman of Ratnam Group of Institutions, Dr. Madan A. Senthil sir, to deliver his presidential address. Over to you, sir. And I think some people remember that's heart disease. I think high, but basically Indian unmet has become a very big challenge with so much of population to serve it. Our health care through medical care. Played for India's top football